நேற்று செம்ம கிளைமேக்ஸ். என்ன என்டர்டைன்மெண்ட் இதுதான்டா என்டர்டைன்மெண்ட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசி பந்து வரைக்கும் விறுவிறுப்பாக போணுச்சு மேட்ச்சு. சரி, நான் என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. டாஸ் வின் பண்ணி டெல்லி கேபிட்டல் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்க. பவர் பிளேயர்லேயே சாய் சுதர்சன் விக்கெட்டை தூக்கிட்டாங்க டெல்லி கேபிட்டல். அடுத்த வந்து ஜோஸ் பட்டலாம் இன்னும் 2 மேட்ச் அடிக்கல. இந்த மேட்ச் எப்படியும் அடிக்க மாட்டாரு, சீக்கிரம் அவுட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினச்சாங்க டெல்லி கேபிட்டல். அங்கே தான் செம்ம டோஸ்ட்டு நடந்துச்சு. அடி இன்னைக்கு போட்டு பொழந்து கட்டிட்டார்ல பட்லரு. வந்து 4 முனையிலும் 6 பறக்க விட்டு இருந்தாரு. 27 பால்லேயே 50 அடிச்சு அவரும் அவுட் ஆயிட்டாரு. குல்தீப் யாதவுக்கு சுழலில் சிக்கிட்டாரு. அடுத்து வந்த வாஷிங்டன் சுந்தருடன் சுமன் கில் ஜோடி செம்ம ஃபார்மில் இருந்தாங்க. பார்ட்னர்ஷிப் 104 ரன் அடித்தாங்க. அப்படின்னா எப்படி அடிச்சிருப்பாங்கன்னு பேய் அடி நாய் அடி தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ பொறுமையாக விளையாண்டு சுமன் கில் இனிமேல் இப்படி விளையாண்டு ஆகாதுன்ட்டு 33 பாலில் 50 அடித்தார். லாஸ்ட்டாக 72 ரன் அடித்து அவரும் அவுட் ஆயிட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் 4 முனையில் பறக்க விட்டு இருந்தார் போரும் 6ன்னு. அவரும் 30 பால் அடித்து 50 முறையில் குஜராத் டைட்டன் வந்து 210 ரன் அடித்தாங்க. என்ன அடி இடி மாதிரியில் இருந்துச்சு. எல்லாரும் இன்னைக்கு கலக்கிட்டாங்க. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த டெல்லி கேபிட்டல் ராகுல் மற்றும் நிசாங்கா ஜோடி அற்புதமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. பவர் பிளேயில் 41 ரன் அடித்து நிசாங்கா அவுட் ஆயிட்டாரு. வந்த ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா அடித்த நிசாங்கா திடீர்னு அவுட் ஆயிட்டாரு. கேஎல் ராகுல் இன்னைக்கு ஒரு கட்ட 2 மேட்ச் சரியாக விளையாடல, இன்னைக்கு அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் அடித்து அதுவும் செம்மையாக விளையாண்டுட்டு இருந்தார். 92 ரன் அடித்து அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஒரு கட்டத்தில் மேட்ச் ஒரு பக்கம் கொண்டே போயிட்டாரு. பின்னாடி வந்த டெல்லி கேபிட்டலுக்கு செம்ம சாக்கு. ஆமாங்க, நிதிஷ் ராணா மற்றும் சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், ஸ்டப்ஸ் இங்கே 4 பேருமே சொற்ப ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாங்க. அதனால் டெல்லி கேபிட்டல் டக்கு அடுத்தடுத்த விக்கெட்டை விழுந்து அது மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, அடுத்த வந்த விப்ராஜும் மில்லரும் போட்டு செதுச்சிட்டாங்கல்ல குஜராத்தை. லாஸ்ட் பந்து வரைக்கும் இழுத்துட்டு போனார் மில்லரு. அவரும் அவுட் ஆகிட்டார். 20 பாலில் 41 ரன் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார். விப்ராஜும் 12 ரனில் அவுட் ஆகிட்டார். என்ன ஒரு கிளைமேக்ஸ். இதுதான் மேட்ச். 209 ரன் அடித்து 1 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க டைட்டனு. அதிகபட்சமாக ரஷீத் கான் 3 விக்கெட்டும் பிரதீஷ் கிருஷ்ணா 2 விக்கெட்டும் எடுத்தாங்க. செம்ம மேட்ச். ஃபஸ்ட்டு வின்னிங் பண்ணிட்டாங்க குஜராத் டைட்டன்.